நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வேலூர் கேவிக்குப்பம் அடுத்த காங்குப்பத்தில் வசித்து வருபவர் நடராஜன். இவரது வீட்டில் பணப்பட்டுவாடா நடப்பதாகவும் பணம் பதுக்கி வைத்திருப்பதாகவும் தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. நேற்று இரவு 11 மணி அளவில் நடராஜனின் வீட்டை சோதனையிட வந்தனர். நீண்ட நேரம் கதவை தட்டியும் திறக்காததால் போலீசார் பக்கத்து வீட்டில் ஏறி மொட்டை மாடியில் இறங்கினர். அங்கே சிதறி கிடந்த 500 ரூபாய் பணக்கட்டுகள் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை தந்தது. மாடியில் இருந்த கதவை உடைத்து அதிரடியாக உள்ளே இறங்கிய போலீசார் வீடு முழுதும் சோதனை நடத்தினர். 2 பீரோவை உடைத்து சோதனை செய்ததில் மேலும் பணம் சிக்கியது. पूरा पाना सर அது மொத்தம் எங்க அம்மா வீட்டுல எனக்கு கொடுத்தது. சரிப்பா இல்ல சொன்னாரு, அதுக்காக நான் சொல்றேன். எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. மாடியில் கைப்பற்றப்பட்ட பணம் 2.5 லட்சம் உட்பட மொத்தம் 7,50,000 அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வீட்டில் இருந்த நடராஜன், விமலா ஆகிய வயதான தம்பதியர் மொட்டை மாடியில் இருந்த பணம் குறித்து எங்களுக்கு தெரியாது என சாதித்தனர். மேல ஒரு 2.5 லட்சம் கிடக்குதம்மா ஓபன் மொட்டை மாடில. அது உங்களுக்கு தெரியா? அது உங்களுக்கு தான் இல்லையா? அது மேல எனக்கு என்னன்னு தெரியும், அதான் பையன் தெரியாது. நான் மூட்டை ஆபரேஷன் பண்ணி நான் மேலே 2.5 லட்சம். அது யாரு? இல்ல அது கிடக்குது. ஏங்க பெரியவர மொட்டை மாடியில கிடக்குது பெரியவர, அந்த 2.5 லட்சம் உங்களுதா யாருன்னு கேட்டேன். உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? அது இல்லன்னு சொல்லிட்டு போனதானே. பீரோவில் இருந்த பணம் நான் சீட்டு போட்டு சேர்த்தது என விமலா மன்றாடினார். அவர்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. அண்ணாமலைங்கிறாரு, அவர் கூப்பிடுறாரு, நீங்க அவர் போதை போட்டு அந்த ஆள் அங்க போட்டு இருக்கிறாங்க. ஆமாம்பா, எதுவும் சார் அதான் உண்மை. என் தாலி மேல சத்தியமா போதுமா? இது மேல்பட்டு நான் பேசுறது 50 வருஷம் வாழ்ந்தது. 50 வருஷம் வாங்கிய மூடி எப்படி யாரும் ஒண்ணும் பண்ணல. நீங்க பண்றது எதுவுமே சொல்லமா, எல்லாமே உங்க பணம். அது எந்த இல்லப்பா, எந்த இல்ல கலக்காதீங்க. அது அவருது. சரி, இது தனியா நீங்க தனியா அது அவருது. இதெல்லாம் கலக்காதீங்க, நான் பதில் சொல்ல முடியாது. அது போடணும், அதெல்லாம் அவருது. இது எந்த சரி, அது என்னங்கப்பா? குடும்பம்னா எல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்க. நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். அந்த போது போட்டு அங்க போய் பட்டுங்க வந்தாங்க, நான் தனியா பட்டுங்கிறேன். நான் சீட்டு கட்டுறேன், பால் காட்டுல சீட்டு கட்டுறேன். கண்டிப்பா உங்க பணம் உங்க நீங்க வாங்கிக்கலாமா? அது ஒண்ணும் மாற்றமே இல்ல. ஆமா, எந்த முறை எண்ணி வைங்க சார். எவ்வளவு இருக்குன்னு அக்கௌண்ட் பண்ணுங்க சார். பணத்துக்கு உரிய ஆவணம் இல்லாததால் கேவிக்குப்பம் வட்டாட்சியரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். நடராஜன் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது. அவரது மொட்டை மாடிக்கு எப்படி பணம் வந்தது என அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடராஜன் அமைச்சர் துரைமுருகனின் தூரத்து உறவினர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.